நண்பர் சீனிவாசன் சொன்னார் இரண்டாவது சுற்று இறுதி சுற்றில் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு பலமான இயக்கம் கட்சி இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. நாங்கள் ரொம்ப பலமாக இருக்கிறோம். நாட்டில் எங்கே பிரச்சனை முதல்ல போய் நிற்கிறது ஆர்எஸ்எஸ் தான். வேங்க வகையில் தீக்கா நினைச்சா வேங்க வகையில் விடுதலை சிறுத்தைதான் நினைச்சான்னு கேட்டார். நிற்கலன்னே வச்சுக்கோங்க. மணிப்பூரில் உங்கள் ஆர்எஸ்எஸ் எங்கே போயிருந்தது? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமாக இருக்கும். அசிங்கமாக இருக்குமா? இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் ஜாதியின் உணர்வால ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை வன்முறைப்படுத்தத, அடிமைப்படுத்தத, அடக்குமுறைப்படுத்தத, அவனும் இந்து மதத்தை சேர்ந்தவன் தானே. அங்க எங்க போச்சுங்க ஆர்எஸ்எஸ்? அதான் சரி. திராவிட கழகத்திலிருந்து சின்னதா ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பேசிட்டா உங்களுக்கு அவ்வளவு ஒரு சாதாரணமா? என்ன நீங்க வயசுல பெரியவங்களா இருந்தா உங்களுக்கு பெரிய ஆளுமை இருக்கு, உருவத்தை வச்சு நீங்க வந்து குறைச்சி எடை போட பாக்குறீங்களா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. நான் பாத்துக்கிறேன், வாங்க. சம்பத் 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 அந்த புள்ளைய ஏற்கனவே தொட நினைச்சதுக்கு தான் உன் ஆளுகளை என் பேரை ரோட்ல அடிச்சு ஓடத்தான் விட்டான். இன்னொரு தடவை அந்த புள்ளைய தொட நினைச்ச உன் தலைய ரோட்ல உருட்டியே விடுவான். பேசும்போது கண்டிச்சுக்கலாம். சம்பத் 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 உட்காருங்க, உட்காரு உட்காரு உட்காரு. என்னடா பாக்குற பண்ணி பயல? புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. உட்காருங்க, நீங்க பேசும்போது கண்டிங்க. உட்காரு 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 உட்காரு. சம்பத் இல்ல இல்ல, வாங்க வாங்க வாங்க. உட்காரு உட்காரு. சரி 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 சரி. இல்ல நான் பாத்துக்கிறேன், வாங்க. சம்பத் சம்பத் உட்காருங்க. சம்பத் டேய் நில்றா. என்னத்துக்கு இங்க வாங்க பாஸ், நம்ம அடி வாங்குறது சகசம் தானே. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காரு 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 உட்காரு. இந்துக்களை பற்றி பேசினாலாம் கோவம் வராது, குறிப்பிட்ட அவர்களை பற்றி பேசினாதான் உங்களுக்கு கோவம் வரும். और कितनी देर घूरेगा? मुंह से बोल. நீங்க செருப்பு தூக்குறதுலாம் பிரச்சனை இல்ல, நான் ஜாதி பத்தி பேசவே இல்லையே. டேய் மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? உட்காருங்க. சம்பத் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? உட்காரு உட்காரு உட்காருங்க. உட்காரு 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 உட்காரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. உட்காருங்க 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 உட்காருங்க. நிகழ்ச்சி நிறைவடையுமா வேண்டாம்? உட்காருங்க. இல்ல நீங்க பேசுங்க மதிவதனி, நீங்க பேசிட்டு உட்காருங்க. நான் அது உட்கார்ந்துருவாங்க, நீங்க பேசுங்க. ஏய் புத்தி இல்ல உனக்கு? என்ன அசிங்கமா இருக்கா? நேரம் கடந்து விட்டதால் ஒரே ஒரு கருத்து தான். வேக வேகமாக செருப்பெல்லாம் தூக்கிட்டு வரீங்க. செருப்பை வைத்து அரசியல் செய்வது பிஜேபி, புத்தகத்தை வைத்து அரசியல் செய்வதுதான் திராவிடம். நாங்கள் அதை வைத்து அரசியல் செய்வோம். நீங்க தூக்கிட்டு நிற்கிற வரைக்கும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட கிடைக்காது. திகாவை எதிர்த்து அரசியல் பண்ணது திமுக. தயவு செய்து திமுகவை சுதந்திரமா விடுங்கன்னு சொல்லி வக்காலத்து வாங்கறதுக்கு நீங்க யாரு? எது சார் ஸ்டேட் செக்டார்? நீங்க தமிழ்நாட்டில் வந்து 30,000 கோடி, 40,000 கோடி, 12,000 கோடி, 1 லட்சம் கோடி நீங்க மெட்ரோவுக்கு கேட்பீங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல மற்ற மாநிலத்துல வெறும் 800 கோடி 900 கோடி கேட்கறாங்க. இதனால நாங்க அங்க தரணும். ஆமா சார், அங்க வளர்ச்சி இல்லை, இங்க வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பெருசா வியாக்கணமா பேசுனீங்களே. நம்மளுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு போய் இந்திய பிரதமரை பார்த்துட்டு வந்தாரு, எடுத்துக்கிட்டு போனீங்களே அப்படின்னு ஒரு ஏளனமாக பேசுறாங்க பாருங்க. இந்த பேச்சை தான் மதிவதனி கண்டிக்குது.
பெரிய மனுஷனாடா பேப்பயல ஈத்திர இந்த பேச்சை தான் பகுத்தறிவு கூட்டம் கண்டிக்குது. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தனிப்பட்ட தலைவர் மு.க. ஸ்டாலின் அல்ல, கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி அவர். இன்னைக்கு தொலைக்காட்சியில வந்த செய்தி, ஹரியானால இருந்து கும்பலா வந்து கொள்ளையடிச்சிட்டு தமிழ்நாட்டிலும் கேரளாவிலையும் வடநாட்டுக்கு போறான். ஒரு தமிழ்நாட்டுக்காரன கும்பலா போய் ஒரு கேங் டெகாய்டி தமிழ்நாட்டில் இருக்கிறவன் போய் வடநாட்டுல பண்ணான்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை உங்களால கொடுக்க முடியுமா? சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயாச்சாமி, விடு. நீங்கள் எல்லாம் ஒரு நிமிடம் அரசியல் மாச்சரியங்களை மறந்து, அரசியல் கருத்துக்களை மறந்து, சித்தாந்தங்களை மறந்து, தமிழர்கள் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். தந்தை பெரியார் என்கின்ற பகுத்தறிவு சிந்தனையாளர் மட்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருந்தால் நாம் இன்னும் உத்தரப்பிரதேசத்தை போன்றுதான் இருந்து கொண்டிருப்போம். இன்றைக்கு இது வந்து ஆன்மீக பூமி தமிழ்நாடு, இது பெரியார் பூமி இல்லைன்றாங்க. இருந்துட்டு போட்டோம். ஆன்மீக பூமியில நாங்க வந்து கந்த சஷ்டி திருவிழாவையும் வந்து கலவரம் இல்லாமல் நடத்துவோம். நபிகள் நாயகத்தினுடைய மிலாடி நபி விழாவையும் கலவரம் இல்லாமல் நடத்துவோம். வேளாங்கண்ணியினுடைய தேவாலய மாதாவினுடைய தேர் பவனிய லட்சக்கணக்கான மக்கள் நடத்தக்கூடிய அந்த விழாவையும் கலவரம் இல்லாமல் நடத்துவோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு உசுரையும் ஏன் உசுறு கலந்துருக்கடா? அருவாளை கையில் எடுத்துட்டா சண்டியர் நினைப்பா? ஈரக்கொலைய அறுத்துருவேன். இந்த மண்ணில வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போயிரும். ஒரு பயலுக்கும் உசுறு மிஞ்சாது. ஆனால் உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஹார்மோனியல், ஒரு கார்டியல் இருக்கா? 100 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பெரியாரை சொன்னால் சும்மா பதறுதில்ல. பேரை கேட்ட உடனே சும்மா அதறுதில்ல. ஒரு மனிதன், ஒரு தலைவன் இறந்த பிறகு எந்த ஒரு தலைவனுக்கும் உலகத்தில் 100 ஆண்டு கடந்து கூட அந்த தலைவனை பேரை சொன்னால் ஒரு வைப் கிரியேட் ஆகுவது உலகத்தில் எந்த சித்தாந்த தலைவனுக்கும் இல்லை, தந்தை பெரியாருக்கு மட்டும் தான் இருக்கிறது. இந்த பெரியார் என்கின்ற பெயர் இருக்கும் வரை ஒரு அர்ஜுன் சம்பத் அல்ல, கோடான கோடி அர்ஜுன் சம்பத்துகளால் வாளையும் ஆட்ட முடியாது, உங்களால் கையும் ஆட்ட முடியாது. ஆழம் தெரியாம காலை விட்டுக்கிட்டு இருக்க. ஏலே, காலை விடுறதே ஆழம் பார்க்கத்தான், ஆழம் பார்க்கறதே அடி வேற புடுங்கத்தான். அடிக்கிறதுல 3 வகை இருக்கு. 1 பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது, 2 பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறது, 3 பேச விட்டு அடிக்கிறது. இங்க நான் ஏன் அண்ணன் அர்ஜுன் சம்பத்தின் பேர் சொன்னேன்? ஏன் சொன்னேன்? அதுக்கு காரணம் அதை சொல்றேன். தனிப்பட்ட மனிதனுடைய அரசியல் பேசக்கூடிய அநாகரிகமற்றவர்கள் இல்ல திமுக காரன் கிடையாது, நாகரிகமானவன். ஏன்னா அண்ணன் சம்பத்து தான் சொல்லிட்டு போனாரு, இந்த அர்ஜுன் சம்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்றது அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? ஒன்று தேவை.